ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவு இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, +2 படிக்கிற பொண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லாத நேரத்துல கால் பண்ணி உங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, அவங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அவங்க வீட்டுல இருந்த பொண்ணு கையில இருந்து போன்ல ஓடிபி சொல்லுங்க, அது மாதிரி அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 24,500 ரூபாய் அவங்க கொஞ்சம் கூலி வேலை தான் செய்யறாங்க. சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசு மொத்தமும் ஏமாத்தி அந்த ஓடிபி சொன்னதுனால மொத்த அமௌண்ட்டும் போயிடுச்சு. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில இருக்காங்க. அதனால உங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி கும்பல் ஒன்று கிளம்பி இருக்கு புதுசா. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது உங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னாக்கா உஷாரா நீங்களும் வீட்டுல இருக்க அக்கௌண்ட் நம்பர்லாம் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு பணம் வருது கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னாக்கா அவங்க ஸ்கூல் சைட்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக் கொடுத்துருப்போம், அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கும். அதனால நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பரோ இல்ல பாஸ்புக்கோ கொடுக்கணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது.